Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இந்த வீடியோல என்னோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல என்னோட கிச்சனை நான் க்ளீன் பண்ணி reorganization பண்ணிருக்கேன். அதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம சூப்பர் அண்ட் சிம்பிளான வெறும் 5 minutesலயே ரெடி பண்ணக்கூடிய potato fry எப்படி பண்றது அப்படிங்கறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஷாப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஸ்டோர் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஈரத்தோட அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாவே அழுகிரும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த 3-in-1 வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே பாக்ஸில் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 1/2 kg வெஜ்ஜஸ் பிடிக்கும். காலிஃப்ளவர்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் இருக்க லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பார்ட்டாக கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் புழு இருந்தால் கூட அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், லெமன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டத்திலிருந்து பறிச்சுட்டு வந்தது. இதெல்லாம் நான் கடையில் வாங்கலை. இதை தவிர்த்து மீதி காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. வாழைக்காய்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே சமைக்கலைன்னா அது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் பழுக்க ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி பழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழைக்காயை தண்ணியில் போட்டு தண்ணியோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 month வரை வாழைக்காய் அப்படியே காயாகவே இருக்கும் பழுக்காமல். நான் நெக்ஸ்ட் டேவே செய்ய போகிறேன். ஸோ கவர்லேயே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் காய்கறியுமே ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிட போகிறேன். இந்த காய்கறி பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 காய் தான் இருக்கும். பீன்ஸு, உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுத்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். ஆல்ரெடி இருக்க பீன்ஸ், பொட்டேட்டோ இது ரெண்டையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு ஸ்டோர் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் பண்ணுறதுக்காக எடுப்பேன். ஸோ இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே பீன்ஸ், பொட்டேட்டோ இது ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இது போன வீக் வாங்கிட்டு வந்தது இது சீக்கிரமாக காலி பண்ணணும் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கும். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா கீரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீரை நான் நாளைக்கு சமைக்க போகிறேன்னா அன்றைக்கி நைட்டு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து கவர்லேயே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதே போல் தேங்காய் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தேங்காவில் ஒரு குடும்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மேலே பார்த்த மாதிரி நிற்க வச்சு ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் சாச்சி ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அழுகி போயிடும். இதே நேராக வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. நான் இதில் கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையுமே ஆட் பண்ணி இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையுமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருச்சு. ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நமக்கு ஒரு 3 minutesலேயே ஃபுல்லாமே நல்லா பாயில் ஆயிரும். நம்ம இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நான் இப்போ சால்ட்டு, மஞ்சள் தூள் இது 2 தான் ஆட் பண்ண போகிறேன். 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு. இதில் கரம் மசாலா, பெப்பர் அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். காரம் இருந்தால் அவள் சாப்பிட மாட்டா. ஸோ நான் இதில் மஞ்சள் தூள், சால்ட்டு இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 5 மினிட்ஸ்லேயே இதை நம்ம செஞ்சிடலாம். என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து பால்வாடி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கன்வாடி எப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு போனாலும் அங்கன்வாடி பக்கத்தில் வந்து ஆட்டுத்தொழுவம் வந்து இருக்குது, அங்கே வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்பா. நானுமே எப்போ போனாலும் அவள் கேட்கலனா கூட அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஆடு, அங்கே இருக்க கோழி எல்லாமே பாப்பாவுக்கு காமிப்பேன். ஒன்ஸ் அவள் அங்கே போயிட்டான்னா அதுக்கப்புறம் வரத்துக்கு ரொம்ப அடம் பிடிப்பா. கொஞ்ச நேரம் அவளை வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஆடு, கோழி அது எல்லாமே காமிச்சிட்டு இருந்தேன். அவள் வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் தொட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த ஆட்டுக்குட்டியை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கான் அப்படின்ட்டு. இவன் வந்து மேலே ஹைட்டாக கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல ஏறி படுத்துட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டே இருந்தான். நான் ஆடு எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃபோன் கொடுமா, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கீழே இருந்து சொல்லிகிட்டே இருந்தா. ஆடெல்லாம் உக்காந்துட்டு இருக்க இந்த இடத்துல பாருங்கள் 2 குட்டி குட்டி நுழைவாயு மாதிரி இருக்குது. நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன், ஆனால் ஒரு டைம் கூட இந்த நுழைவாயுவை வந்து நான் கவனிச்சதே இல்லை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழி இருக்குது. இது வந்து கோழிக்கான வீடு. நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் இப்போ தான் நான் இதை வந்து பார்த்தனே. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 கோழி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கூண்டில் பார்த்திங்கன்னா 2 கோழி இருக்குது. இதை வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருந்தது. கோழியெல்லாம் பாருங்கள் எப்படி உக்காந்துட்டு இருக்குன்னுட்டு. அநேகமாக அதோட முட்டையை வந்து அடை காக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் கோழி இந்த மாதிரி வந்து உக்காந்துட்டு இருக்கோம் கூண்டில் போய். எப்போ அங்கன்வாடி போனாலுமே பாப்பாவை வந்து ஆடு கோழியெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். நம்ம வந்து பாப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போகலனா கூட அவளே வந்து ஆடு கோழி பார்க்க போகலாம் வா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்பா. அங்கே போனான்னா வரவே மாட்டா, வரத்துக்கு ரொம்ப அடம் பிடிப்பா வீட்டுக்கு வரத்துக்கு. அதனாலவே நான் வந்து சில டைம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு அடம் பிடிப்பா. ஸோ இப்போல்லாம் எப்போ போனாலுமே அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது. நான் வந்து வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன், பாருங்கள் வரல அப்படின்னு சொல்லி தலையாட்டுறா. பாப்பா வந்து ஆடோட தலையெல்லாம் டச் பண்ணி நான் அதுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஒரு வழியாக நாளைக்கா கூட்டிகிட்டு வரேன் வாடா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸு, மார்னிங் துவைச்ச துணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்தது. அது எல்லாமே மடித்து வச்சதுக்கப்புறம் ஒரு 3 o'clock போல் இந்த 2 செல்ஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் தான் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த செல்ஃபை வந்து ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் வந்து இப்படி தான் இருக்குது. கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 செல்ஃபுமே ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரீஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ கையோட மேலே இருக்க செல்ஃபையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மேலே இருக்க செல்ஃபில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வந்து எடுத்துட்டு அதில் வந்து வெசல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த செல்ஃபில் இருக்க கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு இந்த செல்ஃபையும் கையோட வந்து டஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த செல்ஃபில் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீஆர்கனைசேஷனும் பண்ண போகிறது கிடையாது. முன்னாடி என்னென்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் இருந்ததோ அதை வந்து அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். முன்னாடி வந்து இந்த செல்ஃப் இப்படி தான் இருந்தது. இந்த 2 அஞ்சரை பெட்டி வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த செல்ஃபில் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மேலே இருக்க செல்ஃபில் 2 அஞ்சரை பெட்டி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரை வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே வந்து லாஸ்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய ஸ்டோரேஜ் கிளாஸ் கண்டெய்னருக்கு முன்னாடி பாப்அப் ஜார் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இந்த பாப்அப் ஜார் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மரப்பலகை ப்ளஸ் டைல் இது 2யுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன். அந்த பாப்அப் ஜாருக்கு முன்னாடி ட்ரியோ கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணும்போதே முடிவு பண்ணிட்டேன், ஒன்று ரைட் ஹேண்ட்
சைடில் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக வர மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வர மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த செல்ஃபோட ரைட் ஹேண்ட் சைடில் ஆயில் கேனு ப்ளஸ் புளியெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு செராமிக் ஜாடி இது ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 செல்ஃபை நான் ரீஆர்கனைஸ் பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் வியூவுமே பார்க்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Take care. Bye bye.